Hi friends, welcome to RamAnis Atrocities. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாத்தூர் ஸ்பெஷல் காராச்சேவு தான் பார்க்க போகிறோம். தீபாவளி முடிஞ்சிருச்சே, இன்றைக்கி ஏன் பலகாரம் வருது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தீபாவளி முடிஞ்சால் என்னங்க, நம்ம நினைக்கும் போதெல்லாம் தீபாவளி கொண்டாடிக்க வேண்டியது தான். பாப்பா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸாம் போய்கிட்டு இருந்ததுனால என்னால் வீடியோ ரெகுலராக போட முடியல. ஸோ இனிமேல் கிட்டத்தட்ட வீடியோ ரெகுலராக வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி சாத்தூர் ஸ்பெஷல் காராச்சேவு, மிளகு காராச்சேவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். காராச்சேவு பண்ணுறதுக்கு, அதாவது சாத்தூர் ஸ்பெஷல் மிளகு காராச்சேவு பண்ணுறதுக்கு இப்போ நம்ம மாவு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்குவோம். நான் இந்த பவுலுக்கு 2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 கப் கடலை மாவுக்கு 1 கப் அரிசி மாவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2 கப் கடலை மாவு 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்துக்கிறேன். அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 4-5 வரமிளகாயை சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி அதை பேஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். வெள்ளைப்பூண்டு, 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே மிளகை 1-2 இடித்து நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நான் மிளகு தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெதுன்னு சூடான எண்ணெய் சேர்க்க போகிறோம். ஒரு குழிக்கரண்டி நிறையா சேர்த்துக்குவோம். எண்ணெய் சேர்க்கும் போது மாவு பொரியிற மாதிரி நமக்கு தெரியணும். அந்த பதத்தில் எண்ணெய் சேர்த்துக்குவோம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஜீரகம் ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்க்குறது ரொம்பவே நல்லது. அதனால தான் சரி எப்படியும் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக தான் ஜீரகம் சேர்த்துருக்கோம். பூண்டு, காஞ்ச மிளகாய் அரைச்சோம் பார்த்தீங்களா, அதுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. எடுத்ததுமே தண்ணி சேர்த்துறாமல் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம மாவு எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்குவோம். இப்போ தண்ணி நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா, கடலை மாவு 2 கப், அரிசி மாவு 1 கப், 3 கப் எடுத்துருக்கோமா. ஸோ இதுக்கு 1 கப் தண்ணி போதுமான அளவு. அந்த 1 கப் தண்ணியை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ நல்லா நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போது மாவு எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டோம். இந்த மாதிரி கையில் கொஞ்சம் ஒட்டுறது மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்குவோம். மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம சேவு புழிஞ்சு எடுத்துக்குவோம். இப்போ நான் இந்த முறுக்கு புளியிற அச்சு தான் எடுத்திருக்கேன். அதில் அந்த 3 கன்று உள்ள அச்சு, அந்த தட்டு தான் நம்ம போட்டு வச்சுருக்கோம். மாவு பார்த்திங்களா, ஒரு 15 நிமிஷம் ஆகவும் அப்போ நம்ம கையில் அவ்வளோ தூரம் ஒட்டுனது இப்போ கையில் கொஞ்சம் கூட ஒட்டாத அளவுக்கு மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. முன்னாடியே நம்ம டைட்டாக பிசைஞ்சிருந்தோம்னா இப்போ மாவு ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ நம்ம சேவு புளியறதுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இப்போ புழிஞ்சது இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து சேவை புழிஞ்சு எடுத்துக்குவோம். மாவு எல்லாமே புழிஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ சேவு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு இரும்பு கடாயில் நான் பொரிச்சு எடுக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நம்ம சேவு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ எண்ணெய் சூடாகட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம சேவு புழிஞ்சு எடுத்துக்குவோம். முறுக்கு மாதிரி நீங்கள் சுற்றிடாமல் இந்த மாதிரி நேர் கூட நல்லா புழிஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. இது நமக்கு ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. மேக்ஸிமம் ஒரு செட்டு புழிஞ்சு விட்டோம்னா ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. ஸோ ஒரு பக்கம் சேர்த்ததுமே அந்த எண்ணெய் கொஞ்சம் அந்த மொறுமொறுப்பெல்லாம் அந்த நுரையாக வருது பார்த்திங்களா, அது கொஞ்சம் அடங்கவும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான அந்த ஒரு கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். இப்போது பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கிறேன். இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருந்தேன். ஸோ இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு பார்க்குறது எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிறது மாதிரி தான் தெரியும். நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்து தட்டில் போட்டதுக்கப்புறம் அது ஒன்று தனித்தனியாக தான் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தெரியுது.
2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாம் எண்ணெயிலேருந்து எடுத்துக்குவோம். மிச்சம் இருக்கிற மாவையும் சேவாக பொரித்து எடுத்துக்குவோம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துக்குவோம். மிச்சம் இருந்த மாவு எல்லாத்தையுமே நான் சேவாக பொரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போது சூப்பராக காரசாரமாக அட்டகாசமாக சாத்தூர் ஸ்பெஷல் மிளகு காராச்சேவு நமக்கு சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட்டு சொல்லவே வேணாம். குழந்தைங்களும் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கும் டைஜஷன் ஆகணுன்றதுக்காக நம்ம பூண்டு, ஜீரகம், எல்லாம் மிளகுத்தூள், வேறு எதுவும் சேர்க்காம மிளகுத்தூளும் சேர்த்து நம்ம சூப்பரான முறையில் தரமான முறையில் இந்த மிளகு காராச்சேவை ரெடி பண்ணியிருக்கோம். சாத்தூர் ஸ்பெஷல் மிளகு காராச்சேவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. சாத்தூர் ஸ்பெஷல் மிளகு காராச்சேவை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மிளகு காராச்சேவை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க RamAnis Atrocitiesக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching.